இக்கால எஸ்தரே கவனமாய்க் கேள். சூசான் அரண்மனையில் வஸ்திக்குப் பதிலாக அடுத்த பட்டத்து ராஜாத்தி யார் என்ற போட்டியில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட கன்னிப்பெண்கள் கலந்து கொண்டதாக சில வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். அந்த போட்டியின் மொர்தெகாய் என்பவரால் வளர்க்கப்பட்ட ரூபவதியும் சௌந்தரியமுள்ள எஸ்தர் என்பவள் தெரிவு செய்யப்பட்டாள். 127 நாடுகளுக்கும் வஸ்திக்கு பதிலாக ராஜாத்தியாக அமர்த்தப்பட்டாள். எஸ்தர் அனாதை பெண் என்று அங்கிருந்தவர்களால் அற்பமாய் பார்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த எஸ்தரைதான் கருணையுள்ளம் கொண்ட கர்த்தர் கண்டார். ராஜாவின் கண்களில் தயை கிடைக்கும்படி செய்தார். எங்கோ கிடந்த அவளை கர்த்தர் தூக்கி உயர்த்தி அங்கே சூசான் அரண்மனையில் அமர வைத்து அழகு பார்த்தார். இப்படிப்பட்ட உயர்வுக்கு பின்னால் கர்த்தருக்கு ஒரு உன்னதமான நோக்கம் இருந்தது. அது என்ன? ஒரு நாள் ஆமான் என்னும் அரக்கன் ஒருவன் யூதருக்கு விரோதமாய் சூசானில் எழும்புவான். ராஜாவின் முத்திரை மோதிரத்தை வாங்கி முத்திரை போடுவான். யூதரையெல்லாம் கொல்லும்படிக்கு பூர் என்னும் சீட்டை போட்டு யூதரையெல்லாம் கலங்க பண்ணுவான். அப்படிப்பட்ட ஆபத்தான நேரத்தில் அரண்மனை முற்றத்தில் இருக்கிற மொர்தெகாயைக் கொண்டும் அரண்மனைக்கு உள்ளே இருக்கிற எஸ்தரைக் கொண்டும் ஆமானின் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண வேண்டும் என்பதே அது. உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தரால் உயர்த்தி வைக்கப்பட்ட எஸ்தர் அவருடைய இந்த சிறந்த நோக்கத்தை ஆரம்பத்தில் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் பின்பு சரியாய் புரிந்து கொண்டாள். உபவாசத்தை தீவிரப்படுத்தினாள். ஜீவனை பணயம் வைத்து மன்றாடினாள். அதன் விளைவால் ஆமான் அழிக்கப்பட்டான். அவனது அத்தனை தந்திரங்களும் தகர்த்தெறியப்பட்டது. கலங்கின யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஆமானின் ஆட்களில் அநேகர் ஆண்டவரின் பக்கம் சேர்ந்தார்கள். ஆமானின் தீய காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினார். ஆம், இன்றைக்கு தேசத்தில் பட்டதாரிகள், அறிவாளிகள், மேதைகள் என பலர் எந்த உயர்வுமே இல்லாமல் தவித்து வருகையில் கர்த்தர் உங்களை மட்டும் அரசுத் துறையிலோ அல்லது தனியார் துறையிலோ உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு முக்கிய நோக்கம் இருக்கிறது. தயவு செய்து இதை மறந்தோ மறுத்தோ விட வேண்டாம். நானும் என் குடும்பமும் மட்டும் நன்றாயிருந்தால் போதும், மற்றவர்களை குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை என்ற சுயநலத்தில் முடங்கிவிடாதீர்கள். யாருக்குத் தெரியும், தம் ஜனங்களை ஆபத்தில் இருந்து தப்புவிக்கவும் பிசாசின் சூழ்ச்சிகளை வென்றெடுக்கவும் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கலாமே. எனவே கர்த்தாவே, எதற்காக இந்த இடத்தில் என்னை இவ்வளவு பெரிய பொறுப்பில் அமர வைத்து ஆசீர்வதித்திருக்கிறீரோ அதை குறித்த நோக்கம் அப்படியே என் வாழ்வில் முழுவதும் நிறைவேறட்டும் என்று கருத்தாய் ஜெபியுங்கள். உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்த கர்த்தர் உங்கள் நிமித்தம் சந்தோஷமடையட்டும். ரிவைவல் ராபர்ட்.